அடுத்த ஜனநாயகன் 2.0 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். ரொம்ப மிஸ் பண்ண கடைசியில் அழுதுட்டேன் ப்ரோ. எமோஷனலாக இருக்கு ப்ரோ. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். படத்தை பார்த்துட்டு முடியலையாயோ ஆஸ்தா 5 நிமிஷம் பார்க்கணுமே அழுவ வச்சிட்டாங்க தேட்டரில். நாங்க எங்க விஜய் தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்கு. அடுத்த ஜனநாயகன் 2.0 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். ரொம்ப மிஸ் பண்ண கடைசியில் அழுதுட்டேன் ப்ரோ. எமோஷனலாக இருக்கு ப்ரோ. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். படத்தை பார்த்துட்டு முடியலையாயோ ஆஸ்தா 5 நிமிஷம் பார்க்கணுமே அழுவ வச்சிட்டாங்க தேட்டரில். ரோகிணி வாங்க சத்தியமா இல்லை டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஷோ வரணும்னு சொல்லிட்டு வேலூர் காட்பாடியிலேருந்து வந்தையா படத்தை பார்த்தே அவனை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ மார்னிங் ட்ரெயின் பிடிச்சி வந்தேன். எனக்கு செம்ம ஹாப்பி. மிஸ் யூ தலைவா. உண்மை அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஃபீல் ஆகுது. நாங்க எங்க விஜய் தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம். செலிப்ரேஷன் குறைய வேணாம். அதுவும் அந்த லாஸ்ட் டான்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேஷப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அந்த பேர் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இருந்தது. அதை வச்சு அமிச்சார் அண்ணன். தளபதி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதுவே எங்களுக்கு போதும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இருக்கிற எல்லா மெமரிஸையும் ஒட்டுமொத்தமாக ஒரே படத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாடி எங்கள் தளபதியை செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். எல்லாருமே பார்க்குற மாதிரியான படமாக தான் இருக்குது. சின்ன பசங்களாம் பார்க்குற படமாக தான் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு, அந்த பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப இது முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை கொஞ்சம் இது பண்ணியிருக்காப்புல. ஒரு சில சீன்லாம் வந்து அந்த உமன் எம்பவர்மெண்ட்டு, அந்த குழந்தைங்களுடைய அந்த குட் டச் பேட் டச் அதெல்லாம் பேசியிருக்காப்புல. அதெல்லாம் உண்மையிலுமே எல்லா குழந்தைங்களும் பார்க்குறதுக்கு இதுக்கு எந்த வகையில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்கன்னு உண்மையிலுமே எனக்கு புரியல. சீரியஸாக புரியல. இப்போ ஸ்பீச்லாம் வீச்சாக இருந்தது ப்ரோ. அவருது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சீன் கூட வந்து வேறு ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துருக்கலாமோன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. கம்ப்ளீட் ஃபுல் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி வித் ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ். படம் லீக் ஆனதும் சரி, எல்லாம் ஆனதும் சரி, நாங்கள் ஒரு லீக்கில் ஒரு ட்ராப் கூட பார்க்கல, எதுவுமே பார்க்கல. தளபதியோட பியூர் ஃபேன்ஸ் நாங்கள். அந்த ட்ராப் எதுவுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ள வந்து தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம். மாதிரி சென்டிமெண்ட்டாக ஆகிட்டாங்க. படம் வரைக்கும் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நல்லா வைப்பாக இருந்தது ப்ரோ. லாஸ்ட்டாக ஒரு மாஷப் மாரி போட்டாங்க ப்ரோ. லாஸ்ட்டில் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் சூப்பர். லெட்ஸ் பிகினிங். டைட்டில் கார்டு எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி. இது தளபதி இது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே வேற மாதிரி ப்ரோ. நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்கு. ஏலாம் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. யாரோ ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம். இவ்வளோ வயலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆஸ் யூஷுவல் ஃபியூ சீன்ஸ் ஹேவ் வயலன்ஸ். அதுக்காக மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி படமாக தான் இருக்குது. செம்ம வைலன்ஸ். படம் பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் மூமெண்ட் அப்படி இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் படம்ன்றது கொஞ்சம் ரொம்ப வருத்தமான விஷயம் தான். பட் இருந்தாலும் மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலு. நல்ல கான்செப்ட்டு. ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை, குறைய சொல்ல முடியாது. தளபதியோட ஸ்டைலு என்றைக்குமே ஸ்டைல் தான். அதில் வந்து சான்ஸே இல்லை, குறைய சொல்ல முடியாது. அவர் ஒரு சீன்லேயும் மாசாக தான் இருக்கிறாரு. ஏலாம் ஒன்றுமே இல்லைங்க. அது சும்மா இந்த பிளட் சீனு, ரொம்ப நிறைய ஃபைட் சீன் இருக்கிறதுனால மேபி ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கண்டென்ட்லாம் ஒன்றுமே இல்லை. தளபதியோட அந்த பிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு வேறு யாராலையும் அந்த ஆராவை மேட்ச் பண்ணவே முடியாது.